தாக்கிரட்டனன் கொலை வழக்கை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்ற செய்தி ஒளிபரப்பப்பட்டால் அஞ்சா நெஞ்சனின் படை ஜெயா டிவி அலுவலகத்தை அழித்துவிடும் என்ற அளவில் மிரட்டல் கடிதங்கள் ஜெயா டிவி அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டன. இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்றவுடன் அஞ்சா நெஞ்சன் ஏன் அஞ்சுகிறார்? மடியில் கனம் இருந்தால் தானே மனதில் பயம் வரும். என்னையும் மதுரைக்கு வராதே, வந்தால் கொடூரமாக கொல்லப்படுவாய் என்று எச்சரித்து பல கொலை மிரட்டல் கடிதங்கள் அனுப்பப்பட்டன. ஏனெனில் மதுரை அஞ்சா நெஞ்சனின் கோட்டையாம். இதை கண்டு நானோ ஜெயா டிவியோ அஞ்சவில்லை. மதுரை என்ன அழகிரியின் அப்பா வீட்டு சொத்தா? ஒருவருக்கு ஒரு முறைதான் மரணம் ஏற்படும். அந்த மரணம் எனது அருமை மக்களாகிய உங்கள் முன் ஏற்பட்டால் அதில் எனக்கு மகிழ்ச்சியே என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இவர் எங்களை பார்த்து மிரட்டுகிறார். இவருடைய மிரட்டல்களுக்கெல்லாம் நான் பயந்தவள் அல்ல. அழகிரி, இவருடைய மிரட்டல்களுக்கெல்லாம் நான் பயந்தவள் அல்ல, கோழை. இத்தனை மிரட்டல் கடிதங்களை அனுப்பினால் இந்த அம்மா பயந்து விடுவார், மதுரைக்கு வரமாட்டார், கூட்டம் ரத்தாகிவிடும் என்று அழகிரி கணக்கு போட்டார். மிரட்டல்களுக்கெல்லாம் நான் பயந்தவள் அல்ல. ஜெயலலிதா கொல்லப்படுவார், அதோடு அவருடைய கூட்டமும் குண்டு வைத்து கொல்லப்படும் என்று திரும்ப திரும்ப குறிப்பிட்டார்கள். அந்த மிரட்டல் கடிதங்களில் என்னை மட்டும் குறிப்பிடவில்லை, கூட்டத்தையும் குறிப்பிட்டார்கள். எதற்காக? அங்கே குண்டு வெடிக்கும், மக்கள் சாவார்கள் என்ற பீதியை கிளப்பிவிட்டால் தொண்டர்களும் வரமாட்டார்கள், பொதுமக்களும் வரமாட்டார்கள், கூட்டம் சேராது என்று கணக்கு போட்டார்கள். ஆனால் வீரமிக்க என்னுடைய கடக உடன்பிறப்புகளும் வீரம் மிக்க தென்பாண்டி சீமை மக்களும் கருணாநிதியின் கணக்கை, அழகிரியின் கணக்கை முறியடித்து இங்கே கடல் என திரண்டிருக்கிறீர்கள்.